إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் குத்துபாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே ஒன்று கொள்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்விலும் ஹராம் ஹலாலை பேணுவதன் அவசியம் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவருடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அதுதான் தன்னுடைய மார்க்கம் என்று இந்த மார்க்கத்திற்குள் நுழைந்து விடுவாராக இருந்தால், நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணம் முதல் இந்த மார்க்கம் எங்களுக்கு சில வரையறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை போன்றது. அதே நேரம் இந்த உலக வாழ்வு ஒரு காஃபிருக்கு சுவர்க்கத்தை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் இந்த உலகில் ஒரு மூமினாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த உலக வாழ்வு அந்த மூமினுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமானம் சொன்னார்கள். என்ன காரணம்? சிறைச்சாலையை பொறுத்தவரைக்கும் அங்கு போய் அடைக்கப்பட்டவர் தான் விரும்பியதை செய்ய முடியாது. அவருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இங்கு போக வேண்டும், இங்கு போகக்கூடாது என்கின்ற சிறைச்சாலை வாழ்க்கையை போல்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமினாக வாழுகின்ற ஒரு மூமினுக்கு இஸ்லாம் உவமை சொல்கிறது, அவனுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. எங்களுடைய மனது தோன்றியதை செய்ய முடியாது, எங்களுடைய நாவு எதை விரும்புகின்றதோ அதை பேச முடியாது, எங்களுடைய கையும் காலும் எங்கு செல்ல நினைக்கின்றதோ அங்கு செல்ல முடியாது, எங்களுடைய உள்ளம் எதை சிந்திக்க நினைக்கின்றதோ எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது. இப்படி இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காபிர்களுக்கு அப்படி அல்ல. மூமின் அல்லாத காபிர்கள், இஸ்லாத்திற்கு வெளியே இருப்பவர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் விரும்பியதை பேசலாம், விரும்பியதை உண்ணலாம், விரும்பியதை அணியலாம், விரும்பிய மாதிரி இந்த உலகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு மூமினுக்கு இஸ்லாம் கட்டுப்பாடு விதித்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் அரபியிலே சொல்கின்றோம் ஹலால் ஹராம். ஹலால் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்தது, ஹராம் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்தது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த ஹலால் ஹராமை நாங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், சாப்பிடுவதில் ஹராம் ஹலால் பார்க்க வேண்டும். என்ன சாப்பாடு என்றாலும் அதில் பன்றி இறைச்சி கலந்திருந்தால், பன்றி கொழுப்பு கலந்திருந்தால் அதை சாப்பிடக்கூடாது, ஹராம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். சாராயம் குடிக்கக்கூடாது, ஹராம் என்று சொல்கிறோம். இப்படி உணவில் மட்டும்தான் ஹராம் ஹலால் பார்க்க வேண்டும், அதற்கு மட்டும்தான் ஹராம் ஹலாலை பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இஸ்லாம் சொல்லுகின்ற ஹராம் ஹலாலை பொறுத்தவரைக்கும் ஒரு மூமினுடைய வாழ்வில் ஒவ்வொரு அம்சங்களிலும் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். நாங்கள் பேசுகின்ற பேச்சு, நாவுக்கு நரம் இல்லை என்பதற்காக எதையும் பேசிவிட முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். இதை நீங்கள் பேசுவது ஹலால், நாவினால் இதை பேசுவது உங்களுக்கு ஹராம். இந்த நாவினால் பொய் பேசுவதை இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறது. இந்த நாவினால் புறம் பேசுவது இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறது. இன்னொருவரை பற்றி கோல் முட்டுவது இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறது. இன்னொருவரை பற்றி அவதூறு பேசுவதை இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறது. எனவே உண்மை பேசுங்கள், அது உங்களுக்கு ஹலால். இந்த நாவினால் நன்மையை எடுத்து ஏவுங்கள், தீமையை தடுங்கள், அது உங்களுக்கு ஹலால். எனவே இஸ்லாம் சாதாரணமாக நாங்கள் பேசுகின்ற பேச்சில் கூட எது தடுக்கப்பட்டிருக்கிறது, எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வரையறையை எங்களுக்கு ஹராம் ஹலால் விஷயத்தில் சொல்லித் தருவதை பாருங்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் எங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு போட்டிருக்கிறது. அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய எண்ணம், என்னுடைய மனது, நான் உள்ளே நினைப்பதை யாரும் அறிய முடியாது என்று எதையும் நாங்கள் எண்ணிவிட முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பஅதல் லன்னி இஸ்ம், அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், எண்ணங்களில் சிலது பாவமாகும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு மூமினை பற்றி, இன்னொரு மனிதனை பற்றி நாங்கள் உள்ளத்தில் எண்ணுகின்ற எண்ணங்களில் சிலது கூட பாவமாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. யாரும் உங்களுடைய எண்ணத்தை பார்க்காவிட்டாலும் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். யஅலமு மா ஃபி ஸுதூர், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ, உங்களுடைய உள்ளங்கள் எதை எண்ணுகின்றதோ அதை கூட அறிகின்ற ஆற்றல் படைத்தவன் எங்களுடைய ரப்பு. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தால் எண்ணுகின்ற எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அதில் சிலது பாவம். ஒருவரை பார்த்தவுடன் இவர் அப்படி இருப்பாரோ, இப்படி இருப்பாரோ, இவர் என்ன நிலையா, இவர் இப்படியா சம்பாதிக்கிறார் என்று எந்த ஆதாரங்களும் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் ஒரு மூமினை நாங்கள் தவறாக எண்ணம் கொள்வோமாக இருந்தால் இஸ்லாம் எண்ணத்திலும் அதை ஹராமாக்கியிருக்கிறது. எனவே நல்லதையே எண்ணுங்கள், அது உங்களுக்கு ஹலால். ஒருவரை பற்றி நீங்கள் தப்பெண்ணம் கொள்வது, ஆதாரம் இல்லாமல் ஒருவர் மீது நீங்கள் படைபோட முயற்சிப்பது உங்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அளவுக்கு எண்ணத்தை கூட இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. இதில் ஹலால் போட வேண்டும், இதில் ஹராம் போட வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற பார்வை, என்னுடைய கண், இந்த பூமியை அல்லாஹ் விசாலமாக படைத்திருக்கிறான், எல்லாத்தையும் நான் பார்க்கலாமா என்றால் முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கும் கட்டுப்பாடு போடுகிறார். குல்லில் முஃமினீன யகும்மு மின் அப்சாரிஹிம், நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை அந்நிய பெண்களை விட்டும் தாழ்த்தி கொள்ளட்டும், ஹராமான விடயங்களை விட்டும் தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும். இன்னும் வகுல்லில் முஃமினாத் யகும்முன மின் அப்சாரிஹின்ன, நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். அப்ப மூமினாக ஆகிவிட்டால், இஸ்லாத்தில் வாழ்ந்து விட்டால், அது மூமினான ஆணோ பெண்ணோ இஸ்லாம் சொல்கிறது அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடக்க வேண்டும். ஹராமானதை பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது, உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்துங்கள் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு பார்வைக்கு கட்டுப்பாடு போடுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபி துருகாத்,
உங்களுக்கு பாதைகளில் உட்காருவதை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா லனா மின் மஜாலிஸினா அன் நதஹத்தஸு ஃபீஹா. நாங்கள் பாதைகளில் உட்கார்ந்து இருப்பது என்பது எங்களுக்குள் பேசிக் கொள்வதற்காகத்தான் பாதைகளில் உட்காருகிறோம் யா ரசூலல்லாஹ், வேறு எதற்காகவும் நாங்கள் பாதையில் உட்காரவில்லை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பாதையில் உட்கார்ந்து பேசுவோம் என்று மறுப்பீர்களாக இருந்தால், பாதையில் நாங்கள் உட்கார்ந்துதான் ஆகுவோம் என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅது தரீக ஹக்கா, பாதைக்குரிய உரிமையை கொடுங்கள், பாதைக்குரிய ஹக்கை கொடுங்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஹக்கு தரீக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பாதையினுடைய உரிமைகள் என்றால் என்ன? நாங்கள் வீதியில் உட்காருகின்றோம், வீதியில் எங்களுக்குள் பேசிக் கொள்கின்றோம், வீதியில் இருக்கின்ற நாங்கள் பாதைக்குரிய ஹக்கை கொடுப்பது என்றால் அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கள் முதலாவது சொன்னார்கள், கல்லுல் பஸர், கல்லுல் பஸர், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்வது. நீங்கள் பாதையில் உட்காருவதாக இருந்தால், பாதையில் நிற்பதாக இருந்தால், நீங்கள் ஹராமானதை பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, பாதையில் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி பாதையில் நோவினை செய்யக்கூடியதை அகற்றுங்கள். அதே மாதிரி ஒரு சலாம் சொன்னால் அவருக்கு பதில் சொல்லுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். 5 விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாதையினுடைய உரிமையாக சொல்லிக் கொடுத்த ஹதீஸை பார்க்கிறோம். அதுல முதலாவது பார்வையை தாழ்த்தல். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய எல்லா விடயங்களிலும் இஸ்லாம் கட்டுப்பாடு போடுகிறது. ஹராமானதை கேட்கக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை நாளை மறுமையில் காண அன்பு மஸ்கூலா, அல்லாஹு தஆலா இவைகள் பற்றி விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹராமானதை பார்க்காதீர்கள், கெட்ட விடயங்களை கேட்காதீர்கள், உங்களுடைய செவிப்புலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே நேரம் ஒரு மூமினுக்கு இஸ்லாம் எப்படி ஆடை உடுத்த வேண்டும், எப்படி எங்களுடைய ஆடை அமைய வேண்டும் என்பது முதற்கொண்டு இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு ஆண் அவனுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடாது. மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபின்னார், உங்களுடைய கரண்டை கணுக்காலுக்கு கீழ் ஆடைகளில் எதெல்லாம் இறங்கி விடுமோ அவர் நரகத்திலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆண்களுக்கு இஸ்லாம் போட்ட கட்டுப்பாடு. ஆடையில் நீங்கள் விரும்பி ஆடைகளை அணியலாம். உங்களுடைய ஔரத்தை மறைத்து இஸ்லாம் அனுமதித்த ஹலாலான எந்த ஆடையையும் நீங்கள் அணியலாம். ஆனால் இஸ்லாம் ஒரு தடை போடுகிறது. ஆண்கள் கரண்டைக்கு கீழ் உங்களுடைய ஆடையோ, உங்களுடைய வேட்டியோ, உங்களுடைய சாரனோ எதை நீங்கள் ஆடையாக அணிந்தாலும் உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே அந்த ஆடை வந்துவிடக் கூடாது. வந்தால் அது நரகத்தில் இருந்தார். அதே மாதிரி பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாடு போட்டார்கள். ஒரு பெண் என்பவள் அவளுடைய உடலை அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு முழுவதுமாக மறைக்க வேண்டும். பெண்ணுடைய விடயத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிஞர்களுக்கு இடையில் ஒரே ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய உடலை முழுவதும் மூட வேண்டுமா, முகத்தையும் மூடி கையையும் மூட வேண்டுமா, அல்லது முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர மற்ற எல்லாத்தையும் மூட வேண்டுமா என்பதில் மட்டும்தான் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆதாரங்களை முன்வைத்து சில செய்திகளை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமான அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு பெண் அவருடைய முகத்தையும் அவருடைய மணிக்கட்டுக்கு வெளியே இருக்கின்ற பகுதியிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது தவிர எல்லா உறுப்புகளையும் ஏனைய பகுதிகள் அனைத்தையும் ஒரு பெண் கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும். இது பெண்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது. அவருடைய முடியை கூட அந்நிய ஆணையில் காட்ட முடியாது. இங்கு வந்திருக்கிற கணவன்மார், இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள், இங்கு வந்திருக்கின்ற சகோதரர்கள், எங்களுடைய சகோதரி, எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளையினுடைய விடயத்தில், எங்களுடைய தாயினுடைய விடயத்தில் ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுக்கிறது. அவள் எப்படி இருக்க வேண்டும்? மஹ்ரமான ஆண்களுக்கு முன்னால் என்று குர்ஆன் சொல்கிறது. அவள் முந்தானை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாள். ஆனால் வீட்டை விட்டும் அந்நிய ஆண்கள் வாழுகின்ற இடத்திற்கு அவள் போவாளாக இருந்தால் அவளுடைய முடியை வெளியில் காட்டுவது கூட ஹராம். அவளுடைய கழுத்து பகுதியை காட்ட முடியாது, அவளுடைய கையை காட்ட முடியாது, அவளுடைய இடுப்பை காட்ட முடியாது. ஏன்? ஒரு பெண்ணுடைய பாதத்தை கூட ஒரு பெண் அந்நிய ஆணுக்கு காட்ட முடியாது. பாதம் வெளியில் தெரிந்தால் கூட ஹராம்.
இது குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான சட்டம். ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்றைக்கு நமது சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். ஆடையினுடைய விடயத்தில் எங்களுடைய பெண்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்? ஹராம் ஹலால் போடுகின்ற ஒரு கலாச்சாரம் ஆடையுடைய விடயத்தில் நமது பெண்களிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ரொம்ப மோசமான ஆடைகள், தங்களுடைய உடலினுடைய அலங்காரம் வெளியில் தெரிகின்ற, உடலுடைய கட்டமைப்பு அப்படியே பிற ஆண்களுடைய கண்ணுகளுக்கு தெரிகின்ற அளவுக்கு இன்றைய பெண்களுடைய ஆடைகள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். அபாயா உடுத்தவர்கள் உட்பட இறுக்கமான அபாயாக்கள் உடலுடைய தோற்றத்தை அப்படியே வெளியில் காட்டி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் இஸ்லாம் ஆடையினுடைய விடயத்தில் ஹராமாக்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள் பெண்களில், அவர்கள் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பெண்களில் இரண்டு சாரார் நரகவாதிகள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத். எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆடை அணிந்திருப்பார்கள், இஸ்லாம் சொன்ன மாதிரி ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய ஆடை அணிதல் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் இந்த ஆடையை இவர் உடுக்காமலே வந்திருக்கலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பெண்ணுடைய ஆடை அவளுடைய உடல் அமைப்பை வெளியிலே காட்டும். இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார், எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய மனைவியை மோட்டார் சைக்கிளை ஏற்றிட்டு போகிறார், ஆனால் பின்னால போகின்ற ஒரு அந்நிய ஆணுக்கு அந்த பெண்ணை பார்க்க முடியாத ஒரு நிலையை இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். ரொம்ப கவலையான விஷயம் கணியத்துக்குரிய சகோதரர். இது நாம் பொதுபோக்காக கேட்டுவிட்டு கடந்து செல்கிற செய்தி அல்ல. எங்களுடைய வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு செய்தி. இன்று முஸ்லிம் சமூகத்தில் சினிமாக்களையும் பாடல்களையும் நாடக கலாச்சாரங்களையும் பார்த்து இன்று பெண்கள் ஆண்களை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைக்கு போய்விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எங்களுடைய மனைவியினுடைய உடுப்பு, அவள் எதை அணிய வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு ஒரு கணவனுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஒரு தந்தையினுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்களுடைய வீட்டில் இந்த பிழைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தரும் மாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கும். ஏனென்றால் எங்களுடைய மனைவி நரகத்துக்கு போய்விடக் கூடாது, என்னுடைய மகள் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, என்னுடைய சகோதரி நரகத்தில் கொண்டு போய் விழுந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரும் மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு சொல்லிவிட்டு தான் போனார். எனவே ஒரு பெண் இறுக்கமான ஆடை அணிவது என்பது, அவள் உடுத்தும் நிர்வாணியாக இருக்கின்றால் அவள் நரகத்திலே இந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், முமீலாத்துன் மாயிலாத், பிற ஆண்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய பெண், அல்லது அதே மாதிரி பிற ஆண்கள் பக்கம் தன்னை சாய்த்துக் கொள்கின்ற பெண். இந்த ரெண்டு சாராரும் நரகத்திலே என்றார்கள். ஆடை உடுத்தும் நிர்வாணியாக இருப்பவளும் நரகத்தில, பிற ஆண்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்ணும் நரகத்தில் என்றார்கள். அல்லாஹ்வுடைய இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடப்பதை பாருங்கள். அவளுடைய ஆடை முழுக்க அலங்காரங்கள், அவளுடைய முகம் முழுக்க ஏதோ ஏதோ கிருமிகளையும் லிப்ஸ்டிக்களையும் பூசி இன்று பிற ஆண்களுடைய கண்களுக்கு அவளை ஒரு விருந்தாக மாற்றி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் சமுதாயத்தில். அவள் என்ன எண்ணுகிறாள்? எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய அழகை ரசிக்க வேண்டும். சினிமாக்களில் நடப்பதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் இன்று பெண்கள் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு பெண் தன்னை பிறர் தன் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்று ஆடை அணிவாளோ நிச்சயமாக அவள் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யஜிதுன ரீஹஹா லா யதுகுலுல் ஜன்னah, அந்த பெண்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதோடு நிறுத்தல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தின் வாசத்தை கூட நுகர முடியாது என்று சொன்னார். அல்லாஹ் எங்களுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி உடுப்பு உடுக்கின்ற பெண்கள் ஆண்களை தங்கள் பக்கம் ஈற்றுக் கொள்கின்ற ஆடை உடுத்தும் நிர்வாணிகளாக இருக்கின்ற பெண்கள் லா யதுகுலுல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, அதனுடைய மனத்தை கூட அவர்கள் நுகர முடியாது, சுவர்க்கத்தினுடைய வாசத்தை கூட அவர்கள் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுடைய ஆடை அமைப்பிலும் எங்களுக்கு ஹராம் ஹலாலை போதிப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி
இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஹலால் சொல்லித் தருகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான பகுதி எங்களுடைய வியாபாரம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான், வட்டியை உங்களுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான். எனவே ஒரு மூமின் இந்த பூமியில் பரவி சென்று எங்கு போய் நீங்கள் ஹலாலான வியாபாரம் செய்தாலும் உங்களுக்கு அனுமதி. ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் நீங்கள் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள், வியாபாரம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை உழைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுமதி. எனவே ஒரு மூமின் ஹலாலான எந்த சம்பாத்தியத்தையும் இந்த பூமியில் மேற்கொள்வதற்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டியிருக்கிறது, ஹலாலாக்கியிருக்கிறது. உழைப்புகளிலேயே ரொம்ப உன்னதமான உழைப்பு ஒருவன் தன்னுடைய கையால் உழைத்து உண்பதென்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஹலாலாக்கி என்ற வியாபாரம் இன்று ஏதோ வழிகளில் ஹராம்கள் கடந்த வியாபாரமாக நமது சமூகத்தில் மாறிவிடுவதை பார்க்கிறோம். எல்லா விடயங்களிலும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கின்ற நாங்கள் வியாபார விஷயத்தில் பணம் வந்தால் மட்டும் போதும் என்கின்ற ஒரு கன்செப்டிலே இருக்கிறோம். எனக்கு பணம் வந்தால் போதும், அது எப்படியான வியாபாரமாக இருந்தாலும் செய்வதற்கு தயார் என்கின்ற நிலையில் இன்று முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அன்றைய முன்னறிவிப்பு செய்துவிட்டு தான் சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமான், மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால், ஒரு மனிதன் எப்படி பணத்தை சம்பாதித்தான் என்பதை பொருட்படுத்தாத ஒரு காலம் மக்களிடத்திலே வரும். அமின் ஹலாலின் அமின் ஹராம், அந்த சம்பாத்தியம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா, இந்த பணத்தை நான் எங்கிருந்து எடுக்கின்றேன் என்பதை ஒரு மூமின் பொருட்படுத்தாத ஒரு காலம் மூமின்களிடத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார். எனவே அந்த நிலை இன்று நமது சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் ஒரே குறிக்கோள் பணம் பெற வேண்டும், அதிகமான இலாபம் ஈட்ட வேண்டும் என்றுதான் இருக்கிறதே அல்லாமல் இந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறதா, இந்த சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறதா, பிறரை நாங்கள் மோசடி செய்து உழைக்கிறோமா இல்லையா என்கின்ற எந்த பகுதியையும் நாங்கள் பார்ப்பதில்லை என்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை இன்று நமது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையிலே போகிறார்கள். ஒரு உணவு குவியலை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கையை அந்த உணவு குவியல்ல போட்டாங்க. நபிகளாருடைய கை ஈரமாகத்தான் வெளியிலே வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வியாபாரியை பார்த்து கேட்டார்கள், மாஹாதா யா சாஹிபத் தாம், இந்த உணவு குவியலுக்கு சொந்தக்காரரே என்ன இது என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உணவை குவித்து வைத்திருக்கிறார், மேலே காய்ந்திருக்கிறது, உணவினுடைய அடிப்பகுதி நனைந்திருக்கிறது, ஈரமாக இருக்கிறது. அவர் சொன்னார், அசாபத்துஹு ஸமா, அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று மழை பெய்து அது நனைந்து விட்டது அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆம் கை யராஹு நாஸ், இந்த ஈரமான உணவை உணவுக்கு மேலே மக்கள் பார்க்கிற மாதிரி நீ வைத்திருக்க கூடாதா, இது மோசடி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு உணவில் இருக்கின்ற, ஒரு பொருளில் இருக்கின்ற, ஒரு வியாபார பொருளில் இருக்கின்ற குறையை மறைத்து அதை நல்லது மாதிரி காட்டி மக்களுக்கு விற்பது என்பது மோசடி. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வியாபாரத்தில் ஒரு மூமின் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதில் நீங்கள் குறையுள்ள ஒரு பொருளை நுகர்வோருக்கு மறைத்து வியாபாரம் செய்தால் உங்களுடைய சம்பாத்தியம் ஹராம். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், அவர்கள் மக்களிடத்திலிருந்து பொருளை அளந்து வாங்கிக் கொண்டால் நிரப்பமாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு அவர்கள் அளந்து கொடுக்கின்ற பொழுதோ அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்கள், குறைத்து விடுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அளவை நிறுவையில் ஒரு மூமின் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும். அதில் அவன் ஒரு மூமினுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது. அளவை நிறுவையில் மோசடி செய்த ஒரு சமூகம் அன்று அழிக்கப்பட்டது என்கின்ற உண்மையை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது.
எனவே ஒரு மூமின் தான் நோக்கமாக வியாபாரம் செய்துவிட்டு போக முடியாது. அந்த வியாபாரத்திற்கு என்று இஸ்லாம் நிபந்தனைகளையும் சில ஹராமாக்கப்பட்ட அம்சங்களையும் சில ஹலாலான பகுதியையும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஹராமான எந்த பொருட்களையும் விற்கக்கூடாது. போதை வஸ்துக்கள், பீடி, சிகரெட்டுகள், சாராயம், இஸ்லாம் ஹராமாக்கிய பொருட்களை ஒரு மூமின் விற்கக்கூடாது. அந்த விற்பனையினால் வருகின்ற ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஹராம். ஆனால் இந்த பீடி விற்கின்ற, சிகரெட் விற்கின்ற, பீடி சுத்துகின்ற ஆட்களை யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள். நமது பகுதியில் மூமினாக முஸ்லிமாக வாழுகின்றவருடைய கடையில் கோல்ட் இருக்கிறது, சிகரெட் இருக்கிறது, புகையிலை இருக்கிறது, ஹராமான அத்துணை அல்லாஹ் தடுத்த அத்தனை போதை வஸ்துக்களும் இந்த கடையில் விற்பனை செய்யப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சிலருடைய கடையில் இங்கே சிகரெட் விற்கப்படாது என்று போர்டு போட்டிருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வான், அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். சில ஹோட்டல் முதலாளிமாருடைய நம்பிக்கையே சிகரெட் விற்கல் என்றால் எங்களுக்கு வியாபாரம் போகாது, கோல்ட் விற்கல் என்றால் எங்களுடைய வியாபாரம் நடக்காது என்கின்ற மனோநிலைக்கு செல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹுவர் ரஸாக், உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், உங்களுக்கு ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து அது விற்கலை என்றால் எனக்கு வியாபாரம் போகாது என்று ஒரு மூமின் முடிவுக்கு வருவானாக இருந்தால் அவன் உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பறவை காலையில் தன்னுடைய கூட்டிலே இருந்து புறப்படுகின்ற பொழுது வெறும் வயிற்றோடு புறப்படுகின்றது. ஆனால் மாலையில் அது தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகின்ற பொழுது வயிறு புடைத்ததாக வருகின்றதே, அதற்கு ரிஸ்க் அளித்தவன் யார்? அந்த ரஸாக், அந்த அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் ரிஸ்க்குடைய பொறுப்பை எல்லா ஜீவராசிகளுக்கும் எடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் என்பதை மறந்து இந்த ஹராமான பொருட்களையும் சந்தையில் விற்பனை செய்வதற்கு நாங்கள் வந்துவிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நீண்ட நாள் பயணம் செய்து பாலைவனத்தில் புழுதி படிந்தவராக தலைவிரி கோலமாக நீண்ட நாள் பிரயாணம் செய்து வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். யா ரப், யா ரப், யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது. வ மத்அமுஹு ஹராம், அவர் உண்ணுகின்ற உணவு ஹராமானது. வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கின்ற குடிபானம் ஹராமானது. வ அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்து விட்டால் தூய்மையான பாலில் ஒரு துளி விஷம் கலப்பதை போல் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அது ஹராமாக்கிவிடும். எனவே எங்களுடைய பொருளாதாரம் ஹராமாக உடம்பில் சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் உடுக்கின்ற ஆடை ஹராமாக இருந்தாலோ, அவன் குடிக்கின்ற பானம் ஹராமாக இருந்தாலோ, அவன் உடுக்கின்ற ஆடை ஹராமாக இருந்தாலோ அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு மூமின் ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு மூமின் இந்த உலகத்தில் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். மனம் விரும்பிய மாதிரி நடக்க முடியாது. அதனால் தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், முக்கியமான ஹதீஸ், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த துனியா உலகம் என்பது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலையை போன்றது, ஜெயிலை போன்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார், அவன் விரும்பிய மாதிரி உலகத்தில் நடக்க முடியாது, அவனுக்கு நாம் கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம். இதை செய்ய வேண்டும் உனக்கு ஹலால், இதை செய்யக்கூடாது உனக்கு ஹராம் என்று ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் நாம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பல செய்திகளும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு மூமியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் நிரந்தரமாக வாழ வந்தவன் அல்ல. இந்த உண்மையை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லோரும் மௌத்தாகிவிட்டார். எத்தனையோ பேரை இழந்து விட்டு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அடுத்து எங்களுடைய பெயர் தான் காத்து கொண்டிருக்கிறது. நேரம் வந்தால் எங்களுடைய ரூஹ் எடுக்கப்படும். இந்த உலகத்தில் நிரந்தரமாக யாராலும் தங்கிவிட முடியாது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை 60 வயது அல்லது 70 வயது, அதற்கு அல்லாஹ் அருள் செய்தால் அதற்கு மேல் ஒரு சில வருடங்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி விடுவது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்வு, மறுமை ஏற்படும் வரைக்கும் அந்த கபரிலே நாங்கள் வாழ வேண்டும்.
எப்போ மறுமை ஏற்படும் தெரியாது, அல்லாஹு ஆலம். அந்த மறுமை இன்னும் 5000 வருடங்களுக்கு மேல் ஏற்பட்டாலும் கபருடைய வாழ்க்கையில் நாங்கள் 5000 வருடத்துக்கு மேல் வாழ இருக்கிறோம். கணியத்துக்குரிய சோழி, 2வது சூர் ஊதப்படும் வரைக்கும் கபருடைய வாழ்க்கை தான். அந்த கபருடைய வாழ்க்கை சுவனத்து பூஞ்சோலையாக மாற வேண்டுமா, நரகத்தினுடைய படுகொலியாக மாற வேண்டுமா என்பது இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிப்பதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து ஹலாலாக சம்பாதித்து ஹலாலானதை பேசி ஹலாலானதை பார்த்து ஹலாலானதை கேட்டு இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மாத்திரம் இணை வைக்காமல் நாங்கள் மௌத்தாகி விடுவோம். அப்படி மௌத்தாகுவமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக ஆக்குவார். கபருடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவதை போல எங்களை உறங்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். கேட்கின்ற 3 கேள்விகள், மன் ரப்புக்கு, அவனுடைய ரப்பு யார், அல்லாஹ் என்று பதில் சொல்லுவோம் தைரியமா. யாருக்கு அந்த பதில் வரும்? இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தவருக்கு தான் வரும். நீங்க 1000 முறை 3 கேள்விகளுக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர், ஒத்த பதில். உன்னுடைய ரப்பு யார், அல்லாஹ். உன்னுடைய மார்க்கம் என்ன, தீனுல் இஸ்லாம். உன்னுடைய நபியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்களுக்கு செல்ல முடியாதா? எல்லோரும் சொல்லுவோம், இதை நாங்கள் லேசா சொல்லுவோம் என்று. ஆனால் அது வராது. உலகத்தை தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து ஹராமானதை செய்து இந்த உலகத்தில் இணை வைத்து விட்டு ஒரு மௌத்தாகி விட்டார் என்றால் அவரை கபரில் முன்கர் நக்கீர் எழுப்பி கேள்வி கேட்கின்ற பொழுது மன் ரப்புக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் லா அத்ரி. உலகத்தில் பாடமாக்கி இருக்கிறார், எத்தனையோ பயான் கேட்டிருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டாலே ஈமான் கொண்டவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவனுக்கு தெரியாது பதில். வமா தீனுக், உன்னுடைய தீன் என்ன? லா அத்ரி, ஹா ஹா, எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து காண்பிக்கப்பட்டு கேட்கப்படும், இவர் யார்? ஹா ஹா, தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்திருக்கின்ற மலக்குமார்கள் அவர்களுடைய கையிலே வைத்திருக்கின்ற இரும்பு சம்மட்டியால் அவனுடைய பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம் கபரில். முதலாவது வேதனை, அவன் அந்த கபரில் இடுகின்ற சத்தத்தை உலகத்திலே இருக்கின்ற மனிதன் ஜின்களை தவிர வேறு எல்லா ஜீவராசிகளும் செவிமடுக்கும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு வேதனை ஆரம்பிக்கும். கபரிலே எங்களை அடக்கம் செய்த மறுகணம் எங்களை அடக்கிவிட்டு குடும்ப உறவினர்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளும் எங்களுக்கு கேட்கப்படும் என்பதை ஹதீஸ்கள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கும். அந்த கபருடைய வாழ்க்கை நரகமாக மாற வேண்டுமா, பூஞ்சோலை சுவர்க்கத்து பூஞ்சோலையாக மாற வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய தூதரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக நேசித்தால் அவர்களுடைய முழு வழிகாட்டல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அணுவணுவாக அல்லாஹுடைய தூதர்களை பின்பற்ற வேண்டும். எதை அல்லாஹுடைய தூதர்கள் மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் விடாமல் விடாப்புடியாக எடுத்து நடக்க வேண்டும். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்றார்களோ, தடுத்தார்களோ, செய்யக்கூடாது என்றார்களோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது. அதை செய்தால் அதிலே இருந்து நாங்கள் திருந்தி அதை விட்டு தௌபா செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராம் ஹலால் என்பது வெறுமனே நாங்கள் சாப்பிடுகின்ற உணவில் பார்ப்பது மட்டுமல்ல. ஹராம் ஹலால் என்பது அதையும் கடந்து நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் உடுக்கின்ற ஆடை, நாம் பார்க்கின்ற பார்வை, நாம் கேட்கின்ற கேள்வி, நாம் சிந்திக்கின்ற உள்ளம், நாம் செய்கின்ற வியாபாரம், அத்துணையிலும் ஒரு மூமின் ஹராம் ஹலால் பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே ஹராம் ஹலாலை பேணி அதன் வழியில் நடந்து மரணிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாஇரில் المسلمين من كل ذنب واستغفروه إنه تعالى هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எப்படி இஸ்லாம் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் ஹராம் ஹலாலை பேண வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ, அது மாதிரி தான் இஸ்லாம் எங்களுக்கு பெருநாளாக ஆக்கி தந்திருக்கின்ற ஒரு நாள் தான் யௌமுல் ஜுமா, பெருநாளுடைய இந்த தினம். அதாவது இந்த ஜும்மாவுடைய தினமும் எங்களுக்கு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்து இஸ்லாத்துல 2 பெருநாள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வேறு எதுவும் எங்களுக்கு பெருநாள் அல்ல.
எனவே அந்த நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு பெருநாள் என்று வழிகாட்டியது இந்த யௌமுல் ஜும்ஆ. அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஹதீஸிலே சொன்னார்கள்? 2 பெருநாட்கள் உங்களுக்கு ஒன்றாக வந்தால் நீங்கள் விரும்பினால் பெருநாளை தொழலாம், ஜும்மாவை விடலாம் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸில் இருந்தா பார்க்கிறோம். அதாவது நோன்பு பெருநாள் வெள்ளிக்கிழமை வருது, காலையில நாங்க நோன்பு பெருநாளை போய் திடல்ல தொழுகிறோம். தொழுது விட்டால் அந்த ஜும்மாவுடைய தொழுகை, இப்ப நாங்க இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை, பெருநாளுடைய தொழுகையை தொழுதவர் விரும்பினால் தொழலாம், விரும்பினால் விடலாம். இஸ்லாம் சொல்லுகிற சட்டம். அந்த ஹதீஸை சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 2 பெருநாட்கள் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வந்தால், ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஜும்மாவுடைய தொழுகை. அப்ப ஜும்மாவுடைய தொழுகையை, ஜும்மாவுடைய நாளை இஸ்லாம் பெருநாள் என்று எங்களுக்கு சொல்லு. எனவே இந்த விசேடமான தினத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், சூரியன் உதிக்கின்ற தினங்களிலேயே மிக சிறந்த ஒரு தினம் இந்த யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமையில் ஸ்பெஷலாக இஸ்லாம் எங்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து, லுஹருடைய 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்துக்கு பதிலாக ஜும்மாவுடைய ஹுதுபா 2 ரக்காத்து தொழுகையாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறார். ஜும்மா தொழுகைக்காக பாங்கு சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், தாமதமாகி விட வேண்டாம். இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் எல்லா சஃப்புகளும் நிரம்பியிருக்கிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வெள்ளிக்கிழமையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டம். பாங்கு சொல்லி நீங்கள் ஹுத்பாவுடைய அந்த ஜும்மாவுடைய நாளில் ஹுத்பாவுக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், எல்லாத்தையும் விட்டறிந்து விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நீங்கள் பிரசன்னமாக வேண்டும். வதருல் பை, அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது, உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே, அதற்கு பிறகு செய்கின்ற வியாபாரம் தெளிவான ஹராம். இதை வைத்துத்தான் இமாம்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜும்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறான். எனவே பாங்கு சொன்னதன் பின்னாடியும் இமாம் மிம்பரில் ஏறியதன் பின்னாடியும் எவர் ஒருவர் வியாபாரம் செய்வாரோ அந்த வியாபாரம் 1 ரூபாயாக இருந்தாலும் ஹராம், தெளிவான ஹராம். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்துக்கு முஸ்லிம் சமூகம் அப்படியே தலைகீழாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். இமாம் மிம்பரில் ஏறுகின்ற பொழுது பள்ளியில் 4 பேர், குத்துபா முடிய போகின்றது, பள்ளிவாசல் நிறைவதை பார்க்கணும். இது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பார்க்கணும். எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சில பள்ளிகளிலே பார்க்கிறோம், இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாடியே பள்ளியில் இடமில்லை. ஒரு பள்ளிக்கு குத்துபாவுக்கு போகிறேன், பள்ளிவாசலில் நுழைந்து மிம்பருக்கு போய் சேர்வதற்கே நான் கஷ்டப்பட்டேன் என்கின்ற அளவுக்கு பள்ளிவாசல் நிரம்பி இமாம் பள்ளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அப்படி சில ஊர்களிலே வழக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் தெரியுமா? 2வது குத்துபா ஓதப்படுகிறதா என்பதை உற்று நோக்குகிறார்கள். அப்பதான் அவர் குளிப்பது, அப்பதான் அவர் கடை மூடுவது, அப்பதான் அவர் புது உடுப்பு அயன் பண்ணுவது, அதற்கு பிறகுதான் அவர் பள்ளிவாசலுக்கு வருவது. அவருடைய எண்ணம் தொழுகையாவது கிடைச்சால் போதும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜும்மாவுடைய நாளில் எவ்வளவு சிறப்பை சொன்னார்கள். உங்களில் யார் ஒருவர் நேர காலத்தோடு குளித்து தலைக்கு எண்ணெய் வைத்து அவர் நல்ல நறுமணம் பூசி 1வது சஃபில் வந்து உட்காருகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நன்றாக கவனியுங்கள், பிறருடைய பிடரியை தாண்டி வராமல், பிறரை கடந்து வராமல் அவர் நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்தால் ரசூலுல்லாஹ் 1வது சொன்னார்கள், அவர் அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான், அந்த 1வது நேரத்தில் வருவாராக இருந்தால் அல்லாஹுடைய பாதையில் ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலியை பெற்றுக் கொள்வார். 2வது நேரத்தில் வருவாராக இருந்தால், இந்த நேரம் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் 2வது நேரத்தில் வந்தால் ஒரு மாட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த கூலியை பெறுகிறார். 3வது நேரத்தில் ஒரு ஆடு, 4வது நேரத்தில் ஒரு கோழி, 5வது நேரத்தில் வந்தால் ஒரு கோழி முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். பள்ளிவாசலின் வாயில்களில் மலக்குமார்கள் நின்று கொண்டு அவருடைய பெயரை பதிவு செய்கிறார். இவர் ஒட்டகத்துக்குரியவர், இவர் மாட்டுக்குரியவர், இவர் இன்னதுக்குரியவர் என்று கோழி முட்டை வரைக்கும் இவருடைய பெயர் எழுதப்படுகிறது.
ஆனால் சிலரை பார்க்கிறோம், நாளை மறுமையில் அவர்களுடைய பட்டோடை வழங்கப்பட்டு நான் ஜும்மா தொழுதிருக்கிறேனா என்று அவர் தன்னுடைய லிஸ்டை செக் பண்ணி பார்த்தால் இந்த 5 கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டார். 40 வருஷம் தொழுத தொழுகை, 50 வருஷம் தொழுத தொழுகை, 70 வருஷம் தொழுத தொழுகை, ஒட்டகத்தையும் பெறவில்லை, ஆக குறைந்தது கோழி முட்டையாவது நாங்கள் அடையவில்லை என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாம் என்ன குத்துபா தொழுதோம், என்ன குத்துபா கேட்டோம், என்ன மாற்றம் எங்களிலே ஏற்பட்டது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், அப்படி ஒரு நேர காலத்தோடு வந்து முன்சஃபிலே உட்கார்ந்து முதலாவது கூட்டத்தில் அல்லது 5வது கூட்டத்திலாவது அவர் தன்னுடைய பெயரை பதிவு செய்வாராக இருந்தால், ஒரு குத்துபாவுக்கும் அடுத்த கிழமை நாங்கள் சந்திக்க இருக்கிற குத்துபாவுக்கும் இடையில் அவர் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள் அல்ல. நாம் கண்ணால் செய்வது, உள்ளத்தால் சிந்திப்பது, காலால் கேட்பது, எங்களுடைய காலால் செய்கின்ற எல்லா சிறு பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குத்துபாவுக்கும் இன்னும் ஒரு குத்துபாவுக்கும் இடையில மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இந்த குத்துபாவுடைய தினத்திற்கு எவ்வளவோ சிறப்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பாக நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வந்து விடுங்கள். பிறகு சொல்கிறான், ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத், தொழுகையை முடித்து விட்டீர்களா? குத்துபா என்பது பேசுகின்ற குத்துபாவும் தொழுகின்ற தொழுகையும் செய்துதான். தொழுகையை மட்டும் தொழுவதல்ல, அவர் நன்மையை குறைவாக பெற்றவர். பரிபூரணமான நன்மை வேண்டுமா? குத்துபாவுக்கு அவ்வளிலே கலந்து கொண்டு தொழுகையையும் அவர் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பரிபூரணமான குத்துபாவுடைய நன்மையை பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் சொல்கிறான், குத்துபா தொழுகையை முடித்து விட்டீர்களா? நீங்கள் பூமியில் பரவி சென்று ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவாறு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், வேண்டியவாறு வியாபாரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது. நாங்கள் எப்படி மாற்றி வைத்திருக்கிறோம்? ஜும்மா முடிந்து விட்டால் தான் கடையை மூடுகிறோம், அதுக்கு பிறகு எந்த கடையும் திறந்திருக்காது. ஆனால் பாங்கு சொல்கின்ற பொழுது வியாபாரம் செய்யும். அல்லாஹ் சொல்கிறான், பாங்கு சொல்வதற்கு முன்னால் கடையை மூடுங்கள், தொழுது முடிஞ்ச அதுக்கு பிறகு வியாபாரம் செய்யுங்கள், உங்களோட கடையை துறங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அது தொழுகைக்கு பிறகு மூடுவதோ திறப்பதோ அல்லாஹ் தந்த தெரிவு, அது எங்களுடைய சுதந்திரம். ஆனால் கட்டாயமாக நாங்கள் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் எங்களுடைய கடைகள் அடைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அதான் சொன்னதன் பின்னாலும் வியாபாரம் செய்கின்ற ஒத்தரை ரூபாயும் எங்களுக்கு ஹராம். இதுல எந்த அறிஞருக்கு இடையிலும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லோரும் ஒத்தகத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இதை அல்லாஹ் குர்ஆனிலேயே தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களுடைய வழக்கத்தை மாற்றுவோம். அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் குத்துபாவுடைய தொழுகைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நேர காலத்தோடு 12:20 இமாம் மிம்பரிலே ஏறுகிறார் என்றால் ஆக குறைந்தது 12 மணிக்காவது நாங்கள் முன்சஃபில் இருக்கவும். அந்த ஒட்டகத்தினுடைய கூட்டத்தில் அல்லது ஆக குறைந்தது ஒரு கோழி முட்டையை தர்மம் செய்த கூட்டத்திலாவது நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதையும் இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் ஹலாலாக சொல்லித் தருகிறது. எனவே எங்களுடைய வாழ்வில், அன்றாட வாழ்வின் எல்லா செயற்பாடுகளிலும் ஹராம் ஹலால் பேணி அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்கு உண்மைக்குண்மையான உதவி விசுவாசிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.